Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஆசைய காத்துல தூது விட்டா என்ன காரணம் சொல்லாம கழட்டி விட்டா பாடுற நான் இப்ப போதையில இந்த ராமனுக்கேத்த சீதையில. There's no one. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹூக் பொசிஷன் ரெடி ஆச்சு. ஓகே, அப்படியே ஒரு ட்ராக் ரெடி பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் பண்ண மவல்ல நான் பண்ணது என்ன தப்பா, நான் பண்ண தப்புனால இப்போ ஆகி புட்ட மப்பா அப்படின்னு அப்படியே போயாச்சு. இந்த சாங் விசுவலாக வீடியோ பண்ணதே ஒரு காமெடி. ஏன்னா அது வேறு மாதிரி நடந்துச்சு. அது நான் மும்பையில் எனக்கு ஒரு கேஸ் ஆகிடுச்சு. லவ் சாங்காக தான் ஆல்பமில் வந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக. சரி, லவ் ஃபெயிலியர் சாங் பண்ணால் ஏன் கம்பல்சரி ஹிட் ஆகும் ஸோ அப்படின்ற அது ஒரு தாட் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால வந்து அந்த லிரிக்ஸ்லாம் எழுதி அப்படி பண்ணது. நீங்கள் ஆல்ரெடி அவரை வச்சு பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்கிறீங்களே, அப்படியே மறுபடியும் ஒய் அகெயின் அவரே நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல. இந்த டீல விடாத சாங் பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு அந்த என்ஜிகேல ஒரு பாட்டு தான் ஒரு ஞாபகம், இந்த அனிருத் பாட்டு, இந்த பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா. ஸோ அந்த சாங்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஓகே நல்லா இருக்கு லிரிக்ஸ்லாம், நாமளும் இந்த மாதிரி நார்மலான வார்த்தையாக தானே இருக்குது, நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணது தான் இதெல்லாம். பட் நீங்கள் அதுக்காகவே பண்ணீங்களா சார் இந்த சாங்க? பிரேக்கப்னா இல்லை, பிரேக்கப் ஆகும்போது எப்பவுமே நான் ஏதாவது ஸ்டோரிஸ் அந்த பொண்ணு தான் கல்யாணமே இல்லை. ஓகே, அகைன் இன்னொரு ப்ராஜெக்டா? நான் இல்லை. ஓகே, நீ அவர் இல்லையா? அவர் இல்லை, ஏன் ஃப்ரெண்டு வாசன் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு ஃபர்ஸ்ட்? இல்லை ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ஒரு பிரேக், எனக்கு ஒரு பிரேக்கப் ஆச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு சேடாக இருக்கும்போது சரி அப்போ தம்பி கிராமி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு. ஸோ அப்போ தான் இந்த ஆசையை காற்றுல அந்த பாட்டு நான் கேட்கும் போது சரி இந்த ஒரு ஹூக்காக வச்சு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன் எழுதினேன். ஸோ அது வித்தின் 1 ஹவர்லேயே அந்த சாங் கம்போசிஷனே முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது. சரி இவருக்கு தான் ஃபஸ்ட் அனுப்பி விட்டேன், ப்ரோ இந்த மாதிரி இருக்குது பண்ணலாம். இது 1 இயர் பிஃபோரே பண்ணிட்டோம். ஸோ அப்போ தான் இவர் பிரேக்கப்லாம் ஆகலை. அப்போ 1 இயரா? ஆமாம், பாட்டு மட்டும் 2023 பண்ண சாங்கு. அதுக்கப்புறம் 2024 ஷூட் போகலான்னு பிளான் பண்ணி சாங் 1 டேலே முடிஞ்சிருச்சு சாங்கு ஆடியோ. ஸோ அதுக்கப்புறமா இவர் தான் லேட்டராக வந்து இதை சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பண்ணுவோம். இந்த சாங் விசுவலாக வீடியோ பண்ணதே ஒரு காமெடி. ஏன்னா அது வேறு மாதிரி நடந்துச்சு. அது நான் மும்பையில் எனக்கு ஒரு கேஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இவங்க வந்தாங்க. ஸோ மும்பையில் ஒரு 4 பொண்ணுங்களை வச்சு இந்த சாங் பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டது. இல்லை ப்ரோ இவர் கோவாவை சுற்றி பார்த்ததே இல்லை, சார் வாங்க கோவாவுக்கு போகலான்னு சொல்லி கோவா போனாங்க கார்ல. கோவா நீங்க சொல்லுங்க. கோவா போயிட்டு வாங்க. கேமராமேன் யாருமே இல்லை. என் கூட ஒரு பையன் வந்தான், ஃபோட்டோகிராஃபர், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், நல்ல இதுதான். ஸோ வீடியோ எடுப்பியாடானா எப்படி இப்படி தானே எடுக்கணும்னா சரி எடுக்கணும்னா நான் சொல்கிறேன் ஃப்ரேம் பண்ணோம் மாட்டிட்டான் சாங். பட் அந்த குவாலிட்டி ரொம்பவே அவுட் நல்லா இருந்தது. அது அங்கே ரெண்ட் வாங்கிட்டோம் கேமரா. ஸோ அப்படி பிளான் பண்ணி பொண்ணு அங்கேருந்து போயிட்டு பேசி டக்குன்னு லாங்குவேஜ் புரியல, அப்புறம் அப்படி இப்படின்னு நான் மேனேஜ் பண்ணி இது கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசினாங்க, அப்படியே பேசி மேனேஜ் பண்ணி போனோம். ஒரே நாள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இவர் தான் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன் நினச்சிங்க? ஸோ என்ன விஷயம்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நாங்கள் வாடி நெஞ்சுக்குள்ளே சாங் பண்ணியிருந்தோம் அஜித் ப்ரோ வச்சு. அது ப்ரீ பிளான்டாக போன சாங் அது. ஸோ அப்போ வந்து ஏதாவது காஷ்மீர் போனதே இல்லை ப்ரோனாரு. காஷ்மீர் இல்லை, மணாலி. இல்லை எதனால நான் அந்த ஊர்லாம் போய் எடுப்பேன்னா ஆல்பம் சாங் எல்லாமே என்ன அதிகபட்சம் ஊட்டியில் போய் எடுப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போய் எடுப்பாங்க. சரி நாமே கொஞ்சம் புதுசாக விஷுவல்ஸ் காமிக்கக்கூடாது, புதுசான ஒரு இடம் காமிக்கக்கூடாதுன்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து சரி நம்ம காஷ்மீர் போகலாம். அப்புறம் காஷ்மீர் பிளான் கேன்சல் ஆகி குழு மணாலியில் போய் அங்கே ஷூட் பண்ணோம். அதே நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாங் பார்க்கும்போதே நிறைய பேர் நல்லா இருக்குண்ணா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆல்பம் சாங் ஒன்று பண்ணும்போது லவ் சாங்காக தான் ஆல்பமில் வந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக. சரி லவ் ஃபெயிலியர் சாங் பண்ணால் ஏன் கம்பல்சரி ஹிட் ஆகும் ஸோ அப்படின்ற அது ஒரு தாட் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால வந்து அந்த லிரிக்ஸ்லாம் எழுதி அப்படி பண்ணது. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி அவரை வச்சு பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்கிறீங்களே, அப்படியே மறுபடியும் ஒய் அகெயின் அவரே பண்ண. நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல, ஒருத்தவங்க கூட சரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாங் இவரை வச்சு ஃபஸ்ட்டு நான் வேற ஒரு சாங் டீலில் விடாதன்னு பண்ணேன் பீட்டர் ப்ரோ வச்சு. அதுக்கப்புறமா வாடி நெஞ்சுக்குள்ளே பண்ணேன். இது முடிச்சிட்டோடனே அந்த சாங் பார்த்துட்டு திமிருக்காரின்னு ஒரு சாங் பண்ணேன், டைரக்ஷன் பண்ணேன், ட்ரெண்டிங் தீவிரவாதி கௌதம் வச்சு அவங்கள வச்சு. ஸோ அந்த சாங் முடிச்சோடனே திருப்பி இந்த சாங் பண்ணேன். அண்ட் அவங்க மியூசிக் அவங்க கூட உங்களுக்கு எப்படி அந்த கொலாப் வந்துச்சு? ஆக்சுவலாக இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் அப்போ பழக்கம் பாவா, அவர் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மியூசிக் டைரக்டராக இருந்தார். சம் ப்ரொடக்ஷன் இஷ்யூனால அப்போ அவர் வந்து ட்ராப் பண்ண உடனே அவர் என் கூட கொஞ்சம் டைப்பில் இருந்தார் அவங்க கிட்ட விட. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்கி ரெகுலராக இது பண்ணலாம் அது பண்ண டிஸ்கஷன் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் அந்த சாங் பண்ணியிருக்கோம்.
இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பழக்கம். ஆமா. ஸோ ஒரு திறமைனா எப்படி சொல்கிறது, இந்த பாட்டு ஃபஸ்ட்டு ஸோ சொல்லிடுறேன், கிராமி. ஸோ தீவிர அனிருத்தோட ஃபேன் பாய். ஸோ திறமை, அந்த வாய்ப்பு மட்டும் கிடச்சிட்டா எங்கேயோ போயிடுவாப்புல, மேலே வந்துடுவாப்புல. ஸோ அதோட ஃபஸ்ட்டு படி இது. ஸோ அடுத்த படி இவரே பிடிச்சி மேலே போயிட்டு பாட்டு கேட்டுருப்பீங்க, இதுவே நல்லா இருக்கு. இந்த பாட்டுன்னு இல்லை, ஒரு என்ன ஒரு பாட்டுனாலுமே இருக்குது, நிறைய பாட்டு உள்ளே இருக்குது. சொல்லுங்கள் ப்ரோ. அப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பாடவே செஞ்சிருங்க. நீங்க பாடிட்டு அப்படியே நம்ம அதுக்குள்ள போனா கரெக்டா இருக்கும். ஆசைய காத்துல தூது விட்டா, என்ன காரணம் சொல்லாம கழட்டி விட்டா, பாடுற நான் இப்ப போதையில, இந்த ராமனுக்கேத்த சீதையில. There's no one. Yes. Still I'm single. Okay. And lyrics நீங்க தான் லிரிக்ஸ் வந்து ப்ரோ அந்த பிரேக்கப்ல இருந்தாங்க. நீங்க எழுதணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் டீலில் விடாதன்னு ஒரு சாங் நான் தான் லிரிக்ஸ் பண்ணியிருந்தேன், லவ் சாங். ஸோ லிரிக்ஸ்லாம் நான் எழுதுவேன், எனக்கு அந்த இருக்குது கொஞ்சம், ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு லிரிக்ஸ் பண்ணுவேன். டீலில் விட அது நல்ல லைன்ஸ், அது நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது லவ் பாட்டு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு டவுனாக இருக்கும்போது ஸோ பண்ணேன், நல்லா இருந்தது. ரொம்ப யாரையும் மீன் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. வேற மென்ஷன் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு ஜாலியாக எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால பண்ணது. ஸோ ஒரு ஜாலியான ஒரு சாங். ஓகே. அண்ட் டிரெக்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இப்போ லிரிக்ஸ் எழுதணும்னு அந்த தாட்டில் அப்படிலாம் இல்லை. மேபி அவங்களும் ஒரு இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், இப்போ ஒரு டேரக்டர் லிரிக்ஸ் பண்ணுறாரு. இந்த பாட்டு அந்த டீல விடாத சாங் பண்ணும் போதெல்லாம் வந்து எனக்கு அந்த என்ஜிகேல ஒரு பாட்டு தான் ஒரு ஞாபகம், இந்த அனிருத் பாட்டு, இந்த பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா. ஸோ அந்த சாங்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு ஓகே நல்லா இருக்கே லிரிக்ஸ்லாம், நாமளும் இந்த மாதிரி நார்மலான வார்த்தையாக தானே இருக்குது, நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணது தான் இதெல்லாம். அண்ட் இந்த விஷயம் ஓகே, அவரு லிரிக்ஸ் எழுத போறாரு அப்படின்னா நீங்க பாட்டு பண்ணிட்டு அவரு எழுதினாரா? ஆக்சுவலி ஓவர் த கால்ல மேக் ஆன ஒரு மணி நேரத்துல மேக் ஆன கால் அது. எப்படி லிரிக்ஸ் கூட 1 hourல? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆசைய காத்துலன்னு ஒன்னே நான் என்ன நினைச்சேன், ஆசைய காத்துல தூது விட்டுன்னு அதுல இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா நானே ஒரு ஃபர்ஸ்ட் லைட்டா ஒரு டியூன் மாதிரி, ஆசைய காத்துல தூது விட்டா என்ன காரணம் சொல்லாம கழட்டி விட்டா, பாடுற நான் இப்போ போதையில, இந்த ராமனுக்கு ஏத்த சீதையில, இப்படி போகலாம் ஒரு ஹுக் போர்ஷன் அமுச்சு விட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹுக் போர்ஷன் ரெடி ஆச்சு. ஓகே, அப்படியே ஒரு ட்ராக் ரெடி பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்ல பண்ணேன். மவல்ல நான் பண்ணது என்ன தப்பா, நான் பண்ண தப்புனால இப்போ ஆகி புட்ட மப்பா அப்படின்னு அப்படியே போயாச்சு. அண்ட் அது நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனீங்க அந்த ஒரு மியூசிக்? ஏன்னா இந்த மைண்ட் செட் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆச்சு அந்த வேவ் லென்த். நாங்கள் நைட்டு 12-11 மணிக்கு பண்ணது இது. எனி டைம் டே நைட்டு இப்போ கால் பண்ணிட்டு ராபின் ஒரு சாங் பண்ணோன்னா வித்தின் 1 hour அப்படியே வந்துடும் டக்குன்னு. இப்போ எப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த சாங் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நம்ம மேக் அந்த மாதிரி சிஸ்டத்துலலாம் வச்சு பண்ணலை. நார்மலாக ஏதோ இந்த சிஸ்டம் ஒரு சொருனாலே எரியுமா, கரண்ட் சாக்லாம் அடிக்குமா, அந்த மாதிரி ஒரு ஒயரில் போட்டு ஒரு பேசிக்கான செட்டப் தான் அது. நார்மலான ஒரு ஹோம் ஸ்டுடியோ செட்டப்பில் மேக் பண்ணப்பட்ட பாட்டு தான் அது. இப்போ ஓகே, இந்த சாங் பண்ணலாம், ஒரு பிரேக்கப் சாங் பண்ண போகிறோம், இதை வச்சு பண்ண போகிறோம், ஓகே இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்கேலில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கால் பண்ணி ஓகே இவர்கிட்ட கால் பண்ணால் இப்போ லிரிக்ஸ் முடியும்னு நினச்சிங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு இந்த சாங் எப்படி இன்ஸ்பயர் ஆகி பண்ணீங்க? அண்ட் தென் எப்படி நீங்கள் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி அந்த லிரிக்ஸ்க்கு இது பண்ணீங்க? இவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கால் பண்ணாரு, இவர் தான் சொல்லியிருப்பார், ஏய் இப்போ ஒரு பாட்டு பாடணுன்னான் இருப்பார். ப்ரோக்கு பிரேக்கப். ஸோ ப்ரோவுடைய மனக்குரல் என்னுடைய பாடலாக வந்து ஐ மீன் அந்த ராகமாக வெளியே வந்துருச்சு. ஸோ அவர் ஒரு டேரக்டர், ஆஸ் எ டேரக்டராக ஒரு லிரிசிஸ்டாக அவர் எழுதிட்டாரு. அவருடைய மனக்குரலையும் வார்த்தைகளையும் வந்து நான் பாட்டாக மாற்றி ஒரு ட்ரீட்டாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். பட் நீங்கள் அதுக்காகவே பண்ணீங்களா சார் இந்த சாங்கை? பிரேக்கப்னா இல்லை, பிரேக்கப் ஆகும்போது எப்பவுமே நான் ஏதாவது ஸ்டோரிஸ் அந்த பொண்ணு தான் கல்யாணமே இல்லை. வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டா மறந்தா பிரேக்கப் பாட்டு பாடுறாரு, நல்லா இருந்த நான் அந்த பிரேக்கப் ஆகி பாட்டு போடுறேன், இவன் சிங்கிளா இருக்கான். என்ன அது அந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போது லவ் சீக்வன்ஸ்லாம் எழுதுனா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த பிரேக்கப் எங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்ற போது அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து என்ன வேணாலும் வரலாம், நான் அப்போ எழுதுனது தான். எழுதி முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறமா அந்த சாங் அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சுட்டு விசுவலா நல்லா இருக்காடி செல்லோன்ற போது எனக்கு செல்லோலாம் கொடுங்க, செல்லோலாம் கொடுங்க. இவ்வளோ பெரிய இதில் உங்களுக்கு அது மட்டும் தான் பிரச்சனையான்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆக போதும் அவங்க கூட? அடுத்த 2 மாசத்துல பாருங்க எப்படி இருக்கும்.
உங்களுக்கு அது புரிஞ்சுதா? உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது அது? இல்ல நான் ஃப்ரீயான இந்த சாங் லவ் என்னன்னா ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பயமா இருந்தது. லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு எப்படி இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த சாங்னாலே பிரேக்கப் ஆகுமா, பழி நம்ம மேல வந்துருமான்னு ஒரு பயம் இருந்தது. விஷுவல் பார்க்கல. ஐயோ சீச்சி இந்த சாங் எனக்கு ஒரு பயம் இருந்தது, பழி நம்ம மேல வந்துருமான்னு. நேச்சுரலாவே உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பழி நம்ம மேல போட மாட்டாங்களே, அதனால நான் விட்டுட்டேன். சரி, அதாவது இது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி நடந்துருச்சு. நீங்க சிங்கிள், உங்களுக்கு அது இதுல இன்வால்வ்டே இல்ல. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இது ஒரு மியூசிக் டைரக்டர். நீங்க என்ன இந்த பாட்டை ஒன்று கூடுறானா என்ன வேணா பண்ணி போட்டு கொடுத்துருவேன் டப்புன்னு. ஓகே, உங்களுக்கு அதாவது டேட்டிங் கூட ஏதாவது கேன்சல் ஆச்சா? பிகாஸ் வந்து அந்த ஒரு வைப் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கரெக்டா அவருக்கு மட்டும் ஆனது ஓகே ஆயிடுச்சு பாருங்க. அதான் சொல்லுவாரு, இவர் சொன்னார் பாத்தீங்களா, லவ்னா ஒரு 200-300 பிரேக்கப் ஆகும், அந்த மாதிரி ஒரு பிரேக்கப். அது முதல்ல எனக்கு நடக்கும் போது நான் ஃபீல் ஆயிட்டேன். அது அப்புறம் அடிக்கடி நடக்கும்போது பழகிடுச்சு இது. அப்படி சரி இது 2 நாள்ல பேசிடுவாங்க, 3 நாள்ல பேசிடுவாங்க. பட் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அவர் பிரேக்கப்னு? அப்ப நீங்க அவரை கன்சோல் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் இல்ல விடுங்க பரவாயில்ல அப்படின்னு. அது ஒரு வாரத்துல பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலா போய் இப்போ கூட ஒரு வாரத்துக்கு பிரேக்கப் வந்துச்சு. அப்புறம் பழகி போயிடுச்சு ஒரு பிரேக்கப் இதுதான் அவரு. இப்போ இவர் பிரேக்கப்லாம் பாட்டு எழுதுனா வாரத்துக்கு ஒரு பாட்டு எழுதலாம் போல, அதனால நான் விட்டுலான்னு சொல்லிட்டு. பட் நீங்க எப்ப எழுத போறீங்க உங்களுக்கான ஒரு பிரேக்கப்? இல்ல அது எழுத வேணாமா? சரி ஓகே. பட் அது எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ இவர் வந்து அந்த பிரேக்கப் பொசிஷன்ல அதை எடுத்தாரு பண்ணாரு, உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை கேட்கும் போது தான் அது ஹிட் ஆகும்ல. ஏன்னா அப்போ நீங்க அந்த லவ் பண்றதுனால அது புரியாது. இல்ல அந்த பாட்டுக்கும் என்ன லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஒரு சும்மா என்டர்டைமிங்கா. ஏன்னா அப்படி ஒன்றும் அந்த பாட்டுல வர மாதிரிலாம் இல்லை. இது உண்மையிலேயே யாராவது அந்த மாதிரி பண்ற உங்களுக்கு அந்த பாட்டு கனெக்ட் ஆகும். நம்ம ஒரு வைப் அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கேட்கும்போது அது ஒரு வைப் சாங் மாதிரி தான் இருக்கு. ஓகே, அண்ட் அது வைப் சாங் தான். அதுல சில பேர் கேட்குறாங்கல்ல, இவங்க பாருங்க இப்போ ஜாலியா எப்படி இந்த படத்துல அந்த கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருக்கும்ல, எப்படி அந்த ஃப்ரேம்ல வந்து எப்படி வைக்கிறாங்க, இவ்வளோ விமன் இருக்காங்க சுத்தி, அப்படிலாம் பேசும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அதை பத்தி வர. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, நாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதே நம்ம வந்து இந்த லவ் ஆஸ் யூஷுவல் லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி அந்த 10 பசங்க 10 பொண்ணுங்க அப்படி பிளான் பண்ணோம். நல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது ஒரு டான்ஸ் மாதிரி போய் அப்படி ஃபுல்லா வேற மாதிரி பண்ணலாம், செட்டு போட்டு பண்ணலாம். அதுக்கு பட்ஜெட் எங்கேயோ போயிடுச்சு. இதுக்கே போகுமே, இதுக்கும் போயிடுச்சு. பட் ஆனா நம்ம பட்ஜெட்டை நம்ம நாதா ப்ரொடக்ஷனு ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்பவுமே எப்படி தெரியுமா, இது ப்ரொடியூசர்லாம் எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு நம்ம தான் என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பண்ணேன்னா அது நான் தான் அந்த ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு பார்த்து இதுக்கு. அதனால நான் ப்ரொடியூசர் ஆகிட்டு நானே பண்ணேன். ஸோ அப்போ எங்கிட்ட அவ்வளோ இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சுருக்கி நம்ம பண்ணது முடிவு பண்ண தான். ஸோ 20 பொண்ணுங்களுக்கு அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம். 20 பொண்ணுங்க எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் 10 ஆச்சு, அது 8 ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கும் நீங்க சம்பளம் இது பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எல்லாம் அந்த ஊர் பொண்ணுங்க அவங்க ஊர்லயே வந்து ஒரு டான்ஸ் ட்ரூப்பை பார்த்து அவங்க கிட்டயே பேசி அப்படி ஹையர் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வச்சோம். ஓகே, அதுக்கு ஆடிஷன்ஸ்லாம் பண்ணீங்க? அதெல்லாம் இல்ல, ஆக்சுவலா நாளைக்கு ஷூட். ஐயோ அது ஆடிஷனே பண்ண முடியல, இல்லனா இன்னும் பெட்டரா வந்து. ஆக்சுவலா இது கொரில்லா ஷூட்னுவாங்க, இன்னும் பெட்டரா வந்திருக்கும். ஆமா அல்ல ரெண்டு பேரும் ஆட தெரியல. அவர் சிரிக்கிறாரு. இது என்னன்னா ஆக்சுவலி போன போக்குல ஒரு சம்பவம். போற போக்குல அங்க அவங்களுக்கு ஆட தெரியல. 4 பேர்ல 8 பேர்ல 2 பேர் தான் ரிஜெக்ட் பண்ணனும்னா எல்லாரும் 2 பேர் தான் டான்சர் பாப்பாங்களே. ஓகேயா தமிழ் தெரியல. இல்ல நான் தப்பா சப்டைட்டில் போட சொல்றேன், என்டர்டைமிங் கேண்டி சொல்றேன். அவங்க வந்து 2 பொண்ணுங்க தான் ஆடும், மீதி வந்து அந்த 6 பொண்ணுங்களுக்கு தெரியாது. ஏதோ ஈவென்ட்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றது? ஓகே, காஸ்டியூம்ஸ்லாம் அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ரெஃபரன்ஸ் ஒரு 4-5 காஸ்டியூம் எடுத்து இந்த மாதிரி எங்க கோவால கேர்ள்ஸ் கூப்பிடுறதுனால எங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. இப்போ இதை போட மாட்டேன் அதை போட மாட்டேன்லாம் இல்லை, நீங்க என்ன சொல்லிக்கலாம் நாங்க போட்டு வரோம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு இது மட்டும் ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கோரியோகிராஃபரை மட்டும் ஃபோன் பண்ணி அடுத்த நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஃளைட் டிக்கெட் போட்டு கூட்டி ஷூட்டிங் ஸ்பாட்லயே இந்த போர்ஷன்லாம் பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லி அப்படியே பண்ணலாம். நாங்கள் அப்போதான் கொரியோகிராஃபி பண்றோம். அப்பயே அவங்கள அதை ஆட தெரியாதவங்களை ஆடைய வைக்கிறோம், நம்ம பண்றோம். அன்னைக்கு தான் கேமராமேனையும் ஒரு கேமரா ரெண்ட்டுக்கு அந்த ஊர்லயே வாங்கணும், அதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் அப்படி கொரில்லா ஷூட் மாதிரி பண்ணிட்டோம், அவ்வளவுதான். எஸ். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ரியலி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் தான் இது. ஸோ அஜீஷ் ப்ரோவாக இருக்கட்டும், ருத்ரா ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மைண்ட் செட் அண்ட் ஒரே கனெக்ஷன் இருக்கும். ஒரு அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகிறதுனால எங்களால் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ஒரு பேங்கரான ட்ராக்கை கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்? நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டீம் கூட சேர்ந்து வேற ஒரு பேங்கரை வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அகைன் இன்னொரு ப்ராஜெக்டா? நான் இல்லை. ஓகே, நீ அவர் இல்லையா? அவர் இல்லை, ஏன் ஃப்ரெண்டு வாசன். நான் சொல்லியிருக்கேன் நம்மளே பண்ண அப்படி. ஸோ அவனுக்கு ஒரு பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. இது நல்ல ஒரு மாஸ் சாங்காக இருக்கும்.
இது ஒரு பிரேக்கப் அந்த மாதிரி. இல்லைங்க ஏன்னா இவரு பிரேக்கப் பண்ண வர அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடும். நமக்கு டேலண்ட் இருக்குன்னு ஒவ்வொரு விதமா கன்வே பண்றது அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி தான் திருவிழா செட்டப்ல ஒரு சாங் அப்ப பண்ணேன். இது திருவிழா அந்த மாதிரி தான். பிரேக்கப் திருவிழா. பட் அவரு மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் லைஃப். இல்ல ஆக்சுவலா நாளைக்கு என்னோட இன்னொரு சாங் ரிலீஸ் ஆகுது, லவ் சாங். ஓகே வாவ். சோ அதுல யார பண்ணிருக்காங்க? அதுல வந்து ராகுல் வர்மான்னு ஒருத்தர் வச்சு பண்ணிருக்கோம். தெலுங்குல எல்லாம் பண்றாருல. ஓகே தெரியுமா? பாத்தீங்களா? காஷ்மீர் இல்ல தெரியும் பேசிறது. பாத்தீங்களா? நான் தான் டைரக்ஷன் பண்ணேன். நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது சாங். அண்ட் முக்கியமா இவங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து உங்களை பத்தி நிறைய அவங்க டேலண்டட் அனிருத்தரோட பிக் ஃபேன்லாம் சொன்னாங்க. ஸோ அவரோட பாட்டு ஏதாவது ஒன்று பாடுறீங்களா? இது நல்ல ஐடியா இருக்கே. அவருக்கு ரொம்ப ஃபேன். ஊரில் அவள பொண்ணுங்க இருந்தோம், லக்கு தான் உனக்கு அடிச்சிருக்கு. அவன் முன்னால் நிற்கிறான், பின்னால் திக்கிறான், முன்னால் சொக்குறேன். அனுஷ்கா சர்மாக்கு கோழியை போல் உனக்கு தான் நானும் கிடைச்சிருக்கேன். அட உன்னால் சாவுறேன். எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி. டேட் பண்ணவா இல்லை சாட் பண்ணவா? உன் கூட சேர்ந்து வாழ ஆசைத்தான் வந்துடுச்சுடி. மீட் பண்ணவா இல்லை வெயிட் பண்ணவா? ஓ அவன் முன்னால் நிற்கிறேன், அந்த கண்ணால் சொக்குறேன். சொக்குன வரையும் போதும். பட் இது லைட்டா அனிருத் வாய்ஸோட அந்த ஒரு டச் இருக்கிற மாதிரியே இருக்கு. கம்ப்ளீட்டா இல்லைன்னா ஃபேன் பைல அப்படி. ஆமா அதனால எஸ், அது வந்து எங்கள் குருவை மேனிஃபெஸ்ட் பண்ணி பேசும்போதே அப்படிதான் இருக்கு. எனக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு படம் என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி ஒருத்தவங்க நம்ம இருக்கு. எந்த அளவுக்கு கேட்க அவங்க வருவாங்களா? True, true. சில பேர்லாம் அப்படி யுவன் அவரோட அப்படி இது ரெப்ளிகா பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்ல. அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட பேசினது. அண்ட் பிரேக்கப் சாங் வந்து ஹிட் ஆகணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.